அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், எங்களுக்கு தேவையான விடுதலை பெற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 29வது வசனம். எபேசியனாகிய திரோபீமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். முந்தின பகுதியில பவுல் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தாரு. எருசலேமுக்கு இருந்தப்ப ஆசியா நாட்டில இருந்து சில யூதர்கள் தேவாலயத்துக்கு மற்ற யூதர்கள்ட்ட, அங்க எருசலேம்ல இருக்க யூதர்கள்ட்ட பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, யூதர்களுக்கு எதிராகவும் நியாய பிரமாணத்துக்கு எதிராகவும் தேவாலயத்துக்கு எதிராகவும் இவன் பிரசங்கம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கர்களை, புறஜாதியினரை தேவாலயத்துக்குள்ள கொண்டு சபையை, தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிறான், பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பவுலோடு கூட எபேசு பட்டணம் ஆசியால இருக்கிற ஒரு பட்டணம். எபேசு பட்டணத்துல இருந்து துரோபீமு அப்படின்றவன் பவுலோடு கூட உடன் ஊழியரா இருந்தாரு. இத நம்ம அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கலாம். புறஜாதியான அவன் தேவாலயத்துக்குள்ள வந்திருப்பான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்பொழுது நகரம் முழுவதும் கலகமுற்றது. எருசலேம் முழுவதும் ஒரே கலவரமா ஆயிடுச்சு. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. தேவாலயத்துக்கு வெளியே பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க பவுல. ஜனக்கூட்டங்கள் கதவு, தேவாலயத்தோட கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலகம் உண்டாய் இருக்கிறதென்று போர் சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. பவுல கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல எருசலேம ஃபுல்லா கலகம் உண்டாச்சுன்னு போர் சேவகருக்கு சேனாதிபதி, தலைவன், போர் சேவகரோட அதிகாரி, ரோம அதிகாரியான சேனாதிபதி இந்த செய்தியை கேள்விப்படுறான். உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு, போர் சேவகர்ல 100 பேருக்கு ஒரு அதிகாரி, 100க்கு அதிபதி இருந்தாங்க. அந்த அதிபதிகளையும் கூட்டிக்கிட்டு, போர் சேவகரை கூட்டிக்கிட்டு இந்த கலவரத்தை அடக்கும்படியா அந்த ரோம சேனாதிபதி கிளம்பி வர்றான். கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். துரிதமா செயல்படுறான். சேனாதிபதியையும் போர் சேவகர்களையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். பவுல அடிச்சு கொலை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப போர் சேவகர், சேனாதிபதி வர்றத கண்ட உடனே பவுல அடிக்கிறத விட்டுட்டாங்க. ஆனா ஏற்கனவே பவுலுக்கு நல்லா தெரியும், எருசலேமுக்கு போகும்போது அங்க கட்டுகளும் உபத்திரமும் வைக்கப்பட்டிருக்குன்னு 20வது அதிகாரம் 23வது வசனத்துல நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றார். இப்ப எருசலேம்ல தனக்கு உபத்திரவம் இருக்கு அப்படின்றத அறிந்த போதும் அவர் அந்த இடத்துக்கு கடந்து செல்றாரு.
அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி, பவுல பிடிச்சு 2 சங்கிலியில கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இதே 21வது அதிகாரம் அகபுன்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து 11வது வசனம், பவுலோட பெல்ட்டை வாங்கி தன்னுடைய கையையும் காலையும் கட்டி, இந்த பெல்ட்டை உடையவன் யூதர்கள் வந்து இதே மாதிரி கட்டி புறஜாதியின் இடத்துல ஒப்பு கொடுப்பாங்கன்னு தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தை இங்க அப்படியே நிறைவேறுகிறது. 2 சங்கிலினால கட்டும்படி சொல்லி, இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். சேனாதிபதி விசாரிக்கிறான், இந்த பவுல் யாரு, என்ன செய்தான், ஏன் நீங்க வந்து அவனை கொலை செய்யணும்னு பண்றீங்க அப்படின்றத விசாரிக்கிறான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவனால புரிஞ்சிக்க முடியல, ஒரே சத்தமா இருந்ததுனால, அவங்க என்ன பேசுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றதுனால ஒன்னும் புரியாதனால கோட்டைக்குள்ள கொண்டு போக கட்டளையிடுகிறான். அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது. அந்த கோட்டைக்குள்ள ஏறி போறதுக்கு படிகள்ல ஏறும்போது திரள் கூட்டம் வந்து இவனை அகற்றும் என்று உக்கிரகமாய் கூப்பிட்டபடியினாலே ஜனங்கள் எல்லாம் இவனை அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இயேசு கிறிஸ்துவை கூட லூக்கா 23வது அதிகாரம் 18வது வசனத்துல ஜனங்கள் எல்லாம் இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்காக விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்துவினிடத்துல அவங்க சொல்றத அங்க வாசிக்கிறோம். அதே மாதிரி இங்க பவுலையும் அவங்க வந்து இவனை அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் பவுலோட இந்த உபத்திரவத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒண்ணு வந்து இதே 28வது வசனத்துல சொன்ன மாதிரி யூத நியாயப்பிரமாணத்துக்கும் தேவாலயத்துக்கும் விரோதமா செயல்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்படுத்தினாங்க. இதே குற்றச்சாட்டை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் சொன்னாங்க. எருசலேம்ல உபத்திரவம் இருக்கு, மரணம் அடைய போறோம் அப்படின்றத இயேசு கிறிஸ்துவும் அறிந்திருந்தார் சிலுவை மரணத்தை குறிச்சு. அது மாதிரி பவுலுக்கும் தன்னுடைய உபத்திரவத்தை குறிச்சு அறிந்திருந்தார். அங்கேயும் ரோம போர் அங்க பிலாத்து ரோம அதிகாரிகள் விசாரித்தாங்க. இங்கேயும் பவுலையும் ரோம அதிகாரிகள் விசாரித்தாங்க. அங்கேயும் ஜனங்கள் இவனை அகற்றும் சொல்றாங்க, இங்கேயும் ஜனங்கள் வந்து அவனை அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தைரியமா கூட இருந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவ எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசு வந்து அங்க கடந்து போனாரு. அதே மாதிரி பவுலையும் உடன் இருந்த ஊழியர்கள்லாம் சொன்னாங்க எருசலேமுக்கு போக வேண்டான்னு. ஆனா பவுலும் இல்ல, நான் அங்க மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் அங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுல, ஆண்டவருக்கு சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல உறுதியா இருக்கிறத நம்ம இங்க வாசிக்கிறோம். இவனை அகற்றும் 2 பேரும் அங்க இருக்கிற ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். போர் சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாய் இருந்தது. ஏன்னா கூட்ட ஜனங்கள் வந்து அவரை எங்க கொன்றுவாங்களோ அப்படின்னு, பவுல கொன்றுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்ததுனால அந்த கூட்டத்துல இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். இப்ப சேனாதிபதிட்ட பவுல் கேட்கிறாரு, நான் ஒரு வார்த்தை பேசலாமா? அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா? ஆனா பவுல் வந்து நல்ல கல்வி கற்றிருந்தாரு, கமாலியேலோட பாதத்துல கல்வி கற்றிருந்தாரு, அவருக்கு கிரேக்க பாஷை பேச தெரியும்.
அதனால அவர் கேக்குறார், தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலை பாதகரை வனாந்திரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். இந்த சேனாதிபதி என்ன கேக்குறான்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்றான். 4000 கொலை பாதகரை வனாந்திரத்துக்கு கொண்டு போய் வழி நடத்தின எகிப்தியன் அல்லவா, கலகம் உண்டாக்கி ஒரு பெரிய கூட்டம் 4000 கொலை பாதகர்களை, தீவிரவாதிகளை, ஒரு 4000 பேரை நீ வழி நடத்தி போன எகிப்தியன் அல்லவா அப்படின்னு சொல்லி, நீதானே அது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். வேற ஒருத்தனை அவன் தலைமையின் கீழே 4000 பேர் போனாங்க, அந்த கலகம் உண்டாக்கினவன் நீதானா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தரிசு பட்டணத்து யூதன். நான் எகிப்தியன் கிடையாது, நான் யூதன், தரிசு பட்டணத்தை சார்ந்தவன். ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவு ஆக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். நான் ஜனங்களோடு பேசணும், அதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். பவுல் எப்பயுமே தனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு. இப்பயும் கூட தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றதுக்கு அவர் ஆயத்தமா இருந்தாரு. மரண சமீபமா இருந்தா கூட அந்த சூழ்நிலையிலும் கூட இயேசுவ சொல்றதுல அவர் ரொம்ப ஆயத்தமா இருந்தாரு. உத்தரவான போது அவன் சேனாதிபதி உத்தரவு கொடுத்துட்டான் ஜனங்களோடு பேசுறதுக்கு. பவுல் படிகளின் மேலே நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தினான். ஜனங்கள்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அமைதியா இருக்கும்படி கைய ஆட்டினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஜனங்கள் எல்லாம் இவ்வளவு நேரம் கலகம் பண்ணி கொண்டிருந்த ஜனங்கள் பவுல் சொன்ன வார்த்தையை கேட்கும்படியா எல்லாம் அமைதியாயிருச்சு. அப்பொழுது அவன் எபிரேயு பாஷையிலே பேச தொடங்கினான். யூதர்களுடைய பாஷை எபிரேயம். அந்த எபிரேய பாஷையில அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியா அவங்களோடு பேச தொடங்கினார். என்ன பேசினார்ன்றத நம்ம அடுத்த அதிகாரத்துல பார்க்க போறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பவுல குற்றஞ்சாட்டினாங்க, தேவாலயத்துக்குள்ள புறஜாதியார கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் பவுலோடு உடன் ஊழியரா இருந்த துரோபீமு அப்படின்ற எபேசியனை பவுல் கூட வந்ததுனால அவனும் தேவாலயத்துக்கு வந்திருப்பான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால குற்றப்படுத்தினாங்க. ஜனங்கள் பவுல பிடிச்சு அடித்து கொலை செய்யும்படியா தேவாலயத்துக்கு விட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. இந்த விஷயத்த இந்த எருசலேம் பட்டணத்துல ஏற்பட்ட கலகத்தை குறிச்சு கேள்விப்பட்டு சேனாதிபதி போர் சேவகரோடு அந்த இடத்துக்கு பவுல அவங்க கைக்கு தப்பு வச்சு 2 சங்கிலிகளால அவனை கட்டி அவன் யாரு என்ன செய்தான்றத விசாரிச்சாங்க. அப்புறம் இங்க இல்லாம கோட்டைக்குள்ள கொண்டு போகும்படியா கூட்டிட்டு போறான். அந்த சேனாதிபதி கூட்டிட்டு போகும்போது ஜனங்கள் எல்லாம் இவனை அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க. அவன் அந்த போர் சேவகர் எல்லாம் அங்க இருந்து பவுல தூக்கிட்டு போனாங்க. போற வழியில கோட்டையில படியில ஏறும்போது, நான் இந்த ஜனங்களோடு பேசலாமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு முன்னாடி அந்த சேனாதிபதி கேட்டாரு, நீதான் ஏற்கனவே கலகம் உண்டாக்கி 4000 கொலை பாதகர்களை வனாந்திரத்துக்கு கொண்டு போன எகிப்தியனா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, நான் யூதன், நான் தரிசு பட்டணத்தை சார்ந்தவன், நான் அந்த ஜனங்களோடு பேசணும், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்ட உடனே அவன் உத்தரவு கொடுத்தான். ஜனங்களோடு கைய தூக்கி அமைதியா இருக்கும்படி சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாச்சு. அதுக்கப்புறம் ஜனங்களோடு பவுல் பேச தொடங்கினான் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே,
இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். பவுலோட இக்கட்டான நேரத்துல, ஆண்டவரே, ஆபத்து நேரத்துல நீங்க தப்புவித்தத இந்த நாள்ல நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, பவுலுடைய பாடுகள் மத்தியில தைரியமா எல்லாவற்றையும் சகித்து கொண்டதை, பொறுமையோடு சகித்து கொண்டதை தியானித்தோம். நாங்களும் கூட ஆண்டவரே, கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவரே தைரியமாய் அந்த பிரச்சனைகளை சந்திக்க எங்க ஒவ்வொருவருக்கும் பலனும் கிருபையும் தாங்க. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராட எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். பவுலை போல சுவிசேஷ பாரம் உடையவர்களாய் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த பணியை செய்து முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பவுலை போல தைரியமாய் சுவிசேஷ அறிவிக்க சமயத்தை பயன்படுத்தி கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அநேகர் இந்த நாள்ல உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.